வாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆம முயல் கதைய பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்கலாம். வேகம் மட்டும் இருந்தா ஜெயிச்சிட முடியுமா? இந்த கதை அத பத்தி தான். வாங்க பார்க்கலாம். இந்த கதை ஒரு காட்டுல இருக்கிற ரெண்டு வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒன்னு பயங்கர வேகமான முயல், இன்னொன்னு ரொம்பவே மெதுவான ஆமை. முயலுக்கு ஒரே கர்வம், ஆமையோட மெதுவான நடைய எப்பவும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் இந்த கிண்டல பொறுக்க முடியாத ஆமை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆமை நேரடியா முயலுக்கே ஒரு ஆச்சரியமான சவாலை விடுத்துச்சு. இதை கேட்ட முயலுக்கு ஒரே சிரிப்பு. இது ஒரு பெரிய விஷயமான்னு சவாலை ஏத்துக்குச்சு. சரி, பந்தயம் ஆரம்பிச்சிருச்சு. முயல் ஒரே பாய்ச்சல்ல போயிடுச்சு. முடிவு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம் முன்னால போனதும் அதோட ஓவர் கான்ஃபிடன்ஸ ஒரு தப்பு பண்ண வச்சிருச்சு. ஆனா ரேஸ் இன்னும் முடியல. ஆமையோட பிளானே வேற. முயல் தூங்கிட்டு இருந்தப்போ ஆமை ஒரு நிமிஷம் கூட நிக்காம மெதுவா போயிட்டே இருந்துச்சு. ஆமையோட கவனம் முழுக்க இலக்கு மேல மட்டும்தான் இருந்துச்சு. பந்தயத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப அமைதியா நடந்துச்சு, ஆனா முடிவு ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. தூங்கி முழிச்சு பார்த்த முயலுக்கு ஒரே ஷாக்கு. தன்னோட ஆணவம் தான் தோக்கடிச்சதுன்னு புரிஞ்சுக்குச்சு. இந்த கதையில இருந்து நமக்கு ரெண்டு முக்கியமான பாடங்கள் கிடைக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாது, விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கதை நம்மகிட்ட கேக்குற கேள்வி இதுதான். உங்க இலக்க நோக்கி போறப்ப நீங்க முயலா இல்ல ஆமையா?